நான் சொல்ற இந்த சிச்சுவேஷன் நீங்க கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ யார்கிட்டயாவது பேசும்பொழுது, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், நீங்க உங்களுக்குள்ள நான் பேசினதெல்லாம் அவங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருக்கா? அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாரி எனக்கு எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கலையே! நான் தான் அவங்கள குழப்பிட்டேனோ! மேபி நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். ஏன் இவ்ளோ கன்ஃப்யூஸ்டா இருக்கேன்? ஸோ இந்த மாரிலாம் நீங்க நெனச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி யூ ஆர் நாட் அலோன். இந்த வீடியோல அததான் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். சி தெளிவா பேசுறதுன்றது ஒரு டேலண்ட் மாரி நம்ம பார்க்க வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஸ்கில். ஸ்கில்னா எப்பவுமே நான் ரெஃபர் பண்றது ஒரு ட்ரெய்னபிள் ஹேபிட். இப்போ கிளியரா பேசுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத ரொம்ப டிலிஜென்ட்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க. உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க அத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியும். பார்க்கலாம் இந்த வீடியோல 5 பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார் கிளியரர் ஸ்பீக்கிங். ஹேபிட் 1 ஸ்லோ டவுன் டு ஸ்பீட் அப் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப நர்வஸாக இருக்கும் பொழுது நம்ம பேசினா அது எப்படி இருக்கும்? ஒரு ஆங்ஸைட்டி, படபடப்பாக இருக்கும். அப்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பேசுவோம். ஓகே. ஆனால் அதே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நிறுத்தி நிதானமாக பேசும்பொழுது அந்த டெலிவரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கில் எல்லோரும் இருக்காங்க. உங்களை பற்றி ஆர் நீங்கள் செஞ்சதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது, நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக அதை டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நியாயப்படுத்தி பேசணுன்ற போது மைண்ட் ரொம்ப தாட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ரேஸில் ஓடுற மாதிரி இருக்கும். நம்ம வாயிலேருந்து வர வரிகள் எல்லாமே ஏதோ டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்ட மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாக பேசும் பொழுது என்னதான் உங்கள் சைடு ரொம்ப கரெக்டான விஷயங்கள் இருந்தாலும் அது தெளிவாக போய் கம்யூனிகேட் ஆகாது. ரைட்? அந்த ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட்டில் நிச்சயமாக நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்சம் ஒரு டீப்பர் பிரெத் எடுத்து பாஸ் பண்ணி நிறுத்தி நிதானமாக பேசுனீங்கன்னா ஓகே, உங்கள் சைடு இருக்கிற விஷயங்கள் ரொம்ப கிளியராக போய் கம்யூனிகேட் ஆகும். ஆமே ரைட்? ஸோ ஸ்லோ டவுன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்லோவாக கிடையாது, ஜஸ்ட் பை 10%. நான் பர்சனலாக ஒபாமா அவர்களோட ஸ்பீச்சஸை நிறையா நான் பார்ப்பேன். ஸோ கேட்பேன்றதை தாண்டி ஐ அப்சர்வ் அவங்களோட பேஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக அவங்க அந்த ஸ்பீச்சஸை டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் அதை தாண்டி கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கிறவங்க, வாய்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்கிற ஃபேமஸ் கமெண்டேட்டர் ஹர்ஷா போக்லே அவரோட ஸ்பீச். ஸோ அவர் பேர் சொல்லும்பொழுது யூடியூப்பில் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ, அதில் ஒரு ஸ்பீச் அவர் பேசியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயுமே அந்த பேசிங் நீங்கள் கவனிக்கலாம். அண்ட் நியூஸ் எடிட்டர் பால்கி சர்மா ஃபர்ஸ்ட் போஸ்ட், ஸோ அவங்களோட வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். அவங்களுமே ஜென்ரல் டாபிக்ஸ் பேசும்பொழுது கூட ரொம்ப பாஸ் பண்ணி இம்பேக்ட்ஃபுல்லாக டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். நம்மளுக்கு இவங்க பேசுறது ஏன்னா இவங்கெல்லாம் அதுக்கான ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங் இட்ஸ் அ பிக் டாபிக், ரைட்? ஸோ அதை பார்க்கும் பொழுது அதுலேருந்து ஒரு 50% ஒரு 30 to 40% நம்ம எடுத்துக்கிட்டா கூட டெஃபினட்டாக நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். திங்க் இன் பாயிண்ட்ஸ், நாட் இன் பேராகிராஃப்ஸ். நம்ம மைண்டில் தாட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பேசும் பொழுது அந்த தெளிவோட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போது மனசில் நான் பேசணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் நானே மைண்ட் லெவலில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் அப்படின்னா, நான் என்ன பேச போகிறேன், ஒரு என்ன முக்கியம், எதை நான் டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி என் மைண்டில் இல்லாத போது என்னோட கம்யூனிகேஷன் மட்டும் எப்படி கிளியராக இருக்கும், அதை எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ திங்க் இன் பாயிண்ட்ஸ்ன்னு நான் சொல்லும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப் போயிருக்கீங்க. ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது, ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஸ்டே ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஃபுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், மேனேஜபிளாக இருந்துச்சு, என்ன ஒன்று டிராஃபிக் பேடாக இருந்துச்சு, பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கடகடன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதை பற்றி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்காது கேட்குறவங்களுக்கு, ரைட்? இதே இது ஸ்ட்ரக்சர்டாக நம்ம போகும்போது ஓகே, ட்ரிப் எப்படி இருந்துச்சு, 3 பாயிண்ட்ஸ் ட்ரிப்போட பாசிட்டிவ்ஸ் சொல்லணும்னா, வெதர் அமேசிங், ஃபுட் எஸ் மேனேஜபிளாக இருந்துச்சு, அண்ட் ஸ்டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு டவுன் சைட் டிராஃபிக் தான், கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நிறைய இடத்துல டிலே இருந்துச்சு, பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி குட் ட்ரிப். இப்படி பேசும் பொழுது கேட்குறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இதில் என்ன பாசிட்டிவ்ஸ்னும் தெரியும், ஓகே எது ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனும் கிளியராக கம்யூனிகேட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். எந்த விஷயம் முக்கியம், எதை நான் கண்டிப்பாக கிளியராக டெலிவர் பண்ணணும், எது சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் திங்கிங்கோட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டெலிவரி ரொம்ப கிளியராக இருக்கும். நம்பர் 3, ரிமூவ் ஃபில்லர் வேர்ட்ஸ். ஸோ இது ஒரு காமனான பாயிண்ட் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபில்லர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது
நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப யோசிச்சு பேசும்போது நம்ம யோசிக்கிறத வந்து அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓரளவுக்கு யூஸ் பண்ணால் ஓகே தான். அதாவது பளிச்சுன்னு அதே தெரிகிற மாதிரி இல்லாமல் ஓகே ஓரளவுக்கு ஃபைன். பட் ஒரு சில பேர் ரொம்ப ஜாஸ்தியாக அதை வந்து யூஸ் பண்ணும்பொழுது என்ன பிரச்சனை ஆகிடும்னா, அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் கம்யூனிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அவங்களுக்கே அதில் வந்து ஷுவராக இல்லை அப்படின்றத வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட இதை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ ஆஃபீஸில் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்குறாங்க, ஒரு ஐடியா கேட்குறாங்க. இப்போ யாராவது நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா இம்மீடியட்டாக நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலி அது அவசியமே இல்லை. கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் எடுத்து யோசிச்சு கூட பேசலாம். இப்போ இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து தன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா உடனே சார் ஐ திங்க் வி ஷுட் ஸோ இந்த மாதிரி பேசும்போது அந்த நிறைய ஃபில்லர் வேர்ட்ஸ் வருதுல்ல, ஸோ அது ஒரு இம்பேக்டே க்ரியேட் பண்ணாது. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்ற மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணாது. பட் அதே இது கொஞ்சம் ஒரு கேப் எடுத்து யோசிச்சு, உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் வருது, சஜஷன் கேட்குறாங்க, லெட் மீ திங்க் ஃபார் அ செகண்ட், ஐ திங்க் வி ஷுட் மூவ் அஹெட் வித் பிளான் பி ஃபார் so and so reasons, சின்ன செகண்ட்ஸ் ஆஃப் பாஸ் எடுத்தால் அது தப்பே கிடையாது. அந்த ஒரு இம்பேக்ட் டெஃபினட்டாக க்ரியேட் பண்ணும். பிகாஸ் ஒரு சஜஷன் கேட்குறாங்க அப்படின்னா புக்கில் படித்து ஒப்பிக்கிற மாதிரியோ வாசிக்கிற மாதிரியோ பேச முடியாதுல்ல. கொஞ்சம் கேப்ஸ் எடுக்கலாம். அண்ட் அந்த கேப் வந்து டெஃபினட்டாக ஒரு பவர் டெலிவர் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ராக்டிஸ் ஒன் மெசேஜ் பெர் மொமெண்ட். ஒருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அப்படியே ஒரே நேரத்தில் 20 மெசேஜ் அனுப்பிட மாட்டீங்கல்ல. 1 by 1 தானே போகும். ஒரு செட் ஆஃப் மெசேஜ் போகும், அதுக்கப்புறம் ஒரு கேப், அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், மறுபடியும் ஒன்று டெலிவர் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் கம்யூனிகேஷன் கூட ஃபங்க்ஷன் ஆகும். உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் அப்படியே போய் அட் அ டைம் நீங்கள் கொட்டி தீர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அமௌண்ட் வந்து அதே அளவுக்கு அவங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி நிச்சயமாக இருக்காது. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்க யாராவது உங்ககிட்ட வந்து எங்கெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே ஓகே உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா விஷயமும் அட் அ டைம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காது. விச் மீன்ஸ் அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதை ஒர்க் பண்ணணும்ல, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அப்போது அதை கிளியராக புரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், நீங்கள் டைமிங் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணவே தெரியல. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பாயிண்ட் பை பாயிண்ட் போங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு ABC. ஓகே, நெக்ஸ்ட்டு டைமிங் பற்றி பேசுகிறேன். டைமிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ABC. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன் ஆஃப்டர் தி அதர் டெலிவர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் டீப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், listen twice as much as you speak. கம்யூனிகேஷன் பற்றி நான் எந்த வீடியோ பேசினாலும் அதில் லிசனிங் பற்றி ஒரு சப்டாபிக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா பர்சனலி லிசனிங்க்கு ஒரு பெரிய ஒரு ரோல் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஹானஸ்டாகவே. ஸோ லிசனிங்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் தெளிவாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இன்ஹெரண்ட்டாக அவங்க ஒரு நல்ல லிசனர்ஸாக இருப்பாங்க. கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. கேட்கறதுனா ஓகே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி யூ ஆர் ஏபிள் டு ஹியர். பட் லிசனிங் வந்து என்னென்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை குறிக்குது. ஓகே, அந்த இமோஷன்ஸோட போகும். என்ன சொல்ல வராங்க, என்ன ஆங்கிள்லேருந்து பேசுகிறாங்க, எந்த பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வராங்க, என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லேருந்து அவங்க இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வர அந்த அட்டென்ஷனுக்கு லிசனிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நல்ல கரெக்டாக நீங்கள் லிசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட ரெஸ்பான்ஸை கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியும், கரெக்டான வேர்ட்ஸை சூஸ் பண்ண முடியும், அண்ட் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு நியூ ஜாயினி. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எந்தூசியாசம் இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து மேனேஜர்ஸ் இப்படி யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்டாலோ என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த கேள்வி முடியறதுக்கு முன்னாடியே உடனே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இதுதான் கேட்டாங்க அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு கடகடன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் பேசினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதுக்கும் கேட்ட கேள்விக்கும் பெருசாக சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி. பட் ரொம்ப டேலண்டட், ரொம்ப நாலேஜபிள். பட் என்னவா இருந்தாலும் அந்த ஸ்பீக்கிங்கில் இது ஒரு பெரிய ஒரு ஃப்ளாவாக இருக்கும்ல. பட் லேட்டர் நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், இவங்க அஃபீஷியல் மேட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் பேசும் பொழுதோ இல்லை லஞ்ச் டைமில் பேசும் பொழுது கூட நம்ம என்ன கேட்குறோமோ கேட்குறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது சொன்ன ஒரு விஷயம் தான், நீங்கள் ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக லிசன் பண்ணி ஃபுல்லாக கவனித்து
கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆன்சரை கூட ஃப்ரேம் பண்ணி பாருங்க அப்படின்னு. டெஃபினட்டாக இது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துச்சு அவங்களோட கம்யூனிகேஷனில். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கும் பொழுதும் அவங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதும் நானே பார்க்கும் பொழுது ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி ஹவு ஹிஸ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்டு. ஸோ டெஃபினட்டாக லிசனிங்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு குவிக் சம்மரி கொடுக்கணும்னா, ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். பாஸ் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திங்க் பண்ணுறது எல்லாமே பாயிண்ட்ஸாக பாருங்கள். ஒரு ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபில்லர் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன் மெசேஜ் பர் மூமெண்ட். அண்ட் அடுத்தது லிசனிங். லிசன் பண்ணும் பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் டீப்பராகவே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் லெவல்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்ப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் பூஸ்ட் ஆகும்போது எல்லா இடத்துலையுமே ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் லைஃப்பில் அந்த கான்ஃபிடென்ஸ் ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும். கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆனாலே லைஃபே ஒரு கிளாரிட்டி லெவல் ரைஸ் ஆன மாதிரி தான். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.